வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மொக்க கமிட்டி. நான் எங்கள் ஹோஸ்ட் ஜேம்ஸ் கண்ணு. அந்த பக்கம் டிசிவை குக் பண்ணுறேன்னு சொல்லி ஓவர் குக் பண்ணிட்டாதில் தீஞ்ச வாசனை வராமல் இருந்தால் சரி. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கேன். அந்த அப்டேட் உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆப்வியஸாக அந்த கிரீன் லேண்டன் சீரிஸ் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருந்தாங்களே, அதை பற்றின ஒரு குட்டி அப்டேட். இப்போதைக்கு ஹால் ஜார்டனா, அதாவது நம்ம காமிக் புக்கில் பார்த்து படித்து வளர்ந்த ஹால் ஜார்டன் கேரக்டரை வந்து பார்த்தீங்கன்னா டிசிஏக்குள்ளே நம்ம ஜாஷ் பிராலினை கேஸ் பண்ண போகிறாங்களாம். ஹோல்ட் ஆன் அ மினிட். ஜாஷ் பிராலின் அந்த பக்கம் தேனோஸாக நடிச்சு, அதுக்கப்புறம் டெட்பூல் 2ல கேபிளாக நடிச்சு, இப்போ திரும்ப கிரீன் லேண்டனாக வர போகிறாரா? என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி தானே இருக்கு. Okay, let's talk about the obvious thing. Green Lantern, end of career, and yet you're still going. Why? None of us can understand. சீரிஸோட கதை ஒரு ஓல்டர் ஹால் ஜார்டனை தான் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் பண்ணுற அந்த காரணத்தினால நீங்கள் ஹால் ஜார்டனா பாசிபிளி ஜாஷ் பிராலின்லாம் பார்க்கலாம்ங்கிற மாதிரி அந்த அப்டேட் சொல்லுது. இதை கேட்டு நம்ம டெட்பூல் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண போகிறான்னு தெரியல. இந்த ஒரு அப்டேட்டை கேட்ட அப்புறம் ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கதி கலங்கி இருக்காங்க. பிகாஸ் ஜாஷ் பிராலின் ஒரு ஃபைனஸ்டான ஆக்டர் தான். அந்த தேனஸாவும் சரி, அதே மாதிரி கேபிளாவும் சரி, சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. பட் என்ன கேட்டிங்கன்னா அவர் கண்டிப்பாக ஹால் ஜார்டன் ரோலுக்கு செட்டே ஆக மாட்டாருங்க. ஆனால் நிறைய லீக்கர்ஸ், முக்கியமாக டேனியல் ஆர்பிகேல ஆரம்பிச்சு நம்ம ஜேம்ஸ் கன் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு லீக்கருமே பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டை வந்து கொஞ்சம் அழுத்தி தான் சொல்றாங்க. ஜாஷ் பிராலின்லாம் இப்போதைக்கு கிரீன் லேண்டனா கேஸ் பண்ணப்படுறதுக்கு ஃப்ரண்ட் ரன்னரா இருக்காராம். அவர் வேணாம்னு சொன்னாதான் அடுத்த ஆக்டர்ஸ் கிட்டே போவாங்க. அந்த ஒரு சிச்சுவேஷன்ல இப்போதைக்கு ஜாஷ் பிராலின் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கிரீன் லேண்டனை தான் இப்போ நீங்க டிசியூக்குள்ள பார்க்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த கேஸ்டிங்கை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பிளாட்டோட கதையுமே நம்ம ஆல்ரெடி ஜேம்ஸ் கன் பத்தினா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்பவே மென்ஷன் பண்ணியிருந்தாரு. HBO television series called Lanterns. This is a story of a couple of Green Lanterns, John Stewart and Hal Jordan, and we have a few other Lanterns peppered in there, but this is really a terrestrial-based TV show, which is almost like True Detective with a couple of Green Lanterns who are space cops watching over Precinct Earth. In it, they discover a terrifying mystery that ties into our larger story of the DCU. ஸோ கதையை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே இந்த கதையில் 2 கிரீன் லேண்டன்ஸை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஆப்வியஸாக ஹால் ஜார்டன் அண்ட் ஜான் ஸ்டியூவர்ட். இதில் ஜான் ஸ்டியூவர்ட் தான் மெயின் ஃபோக்கஸாக இருக்க போகிறாரு. அவர் மோர் லைக் ஒரு 20-25 இயர்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ரொம்ப யங்கஸ்டான ஒரு கிரீன் லேண்டனாக இருப்பாராம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த கிரீன் லேண்டன் யூனிவர்ஸுக்குள்ளேயே, அந்த கிரீன் லேண்டன் காப்ஸுக்குள்ளேயே ஜான் ஸ்டியூவர்ட் வர மாதிரி தான் அந்த கதையை வந்து பிகின் பண்ண போகிறாங்க. அந்த சமயத்தில் நம்ம ஹால் ஜார்டன் ஒரு எஸ்டாப்ளிஷ்டான கிரீன் லேண்டனாக இருப்பாராம். ஸோ ருக்கியாக இல்லாமல் அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான கொஞ்சம் ஓல்டன் கிரம்பியான ஒரு கிரீன் லேண்டனா பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. காமிக்கப்பட்ட அந்த ப்ரொமோஷன்லேயே உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும், கிரீன் லேண்டனை தாடிலாம் வச்சு ஒரு ஓல்டஸ்ட் கேரக்டராக தான் வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. ஸோ பூமியிலேருந்து வந்த இந்த ஜான் ஸ்டியூவர்ட்டை அந்த ஹால் ஜார்டன் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பண்ணுற மாதிரியும், இவங்க 2 பேருமே ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரியாக ஒரு முக்கியமான மிஸ்ட்ரி தேடி போகிற மாதிரி அந்த கதையை வந்து செட் பண்ணியிருக்காங்களாம். மோர் லைக் ஒரு ட்ரூ டிடெக்டிவ் ஸ்டோரியாக தான் இது இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது, ஷெர்லாக் ஹோம்ஸ் ஸ்டைலில். ஸோ ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு பூமியில், அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக ஹால் ஜார்டன் அண்ட் ஜான் ஸ்டியூவர்ட் 2 பேருமே பூமியில் வந்து இந்த கிரீன் லேண்டன் வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போதைக்கு அவங்க அன்வீல் பண்ணக்கூடிய அந்த மிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்த யூனிவர்ஸையே கதி கலங்க வைக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மர்மமாக இருக்கும். அதை எப்படி இவங்க 2 பேரும் சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பேசிக் அவுட்லைன். ஸோ கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஹால் ஜார்டனை ஒரு ஓல்டன் கிரம்பியான ஒரு கிரீன் லேண்டனாக காமிச்சு, அவர் கீழே இருக்கக்கூடிய ஜான் ஸ்டியூவர்ட்டை யங் பிளட் மாதிரி தான் ட்ரீட் பண்ண போகிறாங்க நம்புறேன். ஒரு படி கப் ஸ்டோரி மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம், எனக்கு அப்படி தான் தோணுது. அண்ட் முழுசாவே ஒரு டிடெக்டிவ் ஸ்டைலில் தான் இந்த ஸ்டோரி அமைய போகிற அந்த காரணத்தினால கிரவுண்டடாகவும் இந்த ஸ்டோரி இருக்குங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓல்டன் கிரம்பியான ஒரு கிரீன் லேண்டனை தான் இப்போதைக்கு தேடிட்டு இருக்க அந்த காரணத்தினால ஜாஷ் பிராலின் அதுக்கு பெர்ஃபெக்டான ஒரு ஆக்டராக இருப்பாருன்னு சொல்லி அவரை சூஸ் பண்ண போறாங்களாங்க. ஜாஷ் பிராலின் ஆப்வியஸாக ஒரு ஓல்டஸ்டான ஆக்டர் தான், நல்ல ஆக்டர், அதில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. இதே கான்செப்டை வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த MAB 3ல பார்த்துருக்கலாம். அதுலேயுமே ஜாஷ் பிராலின் பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் கேவா ப்ளே பண்ணியிருப்பாரு. அதுவுமே ஒரு ட்ரூ டிடெக்டிவ் ஸ்டோரி மாதிரி தான் நகர்த்துட்டு இருக்கும். காஸ்மிக் லெவல்லையுமே பல மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்குள்ளேயே இருக்கும். அந்த கான்செப்டை தான் அடாப்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதே ஸ்டைலில் இப்போதைக்கு நம்ம ஜாஷ் பிராலினை சேம் ஓல்டன் கிரம்பியாக கூட்டிட்டு வர போறாங்களாங்க. ஐ மீன் கான்செப்ட் எப்படி பார்க்கும்போது இந்த ரோலுக்கு மேபி ஜாஷ் பிராலின் செட் ஆகலாமே தவிர்த்து ஹால் ஜார்டனுங்கிற அந்த கேரக்டருக்கு எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஜாஷ் பிராலின் செட்டே ஆக மாட்டாருங்க. ஹால் ஜார்டன் கேரக்டர் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது அவர் ஒரு சார்மிங்கான ரொம்ப ஒரு ஃபன் கோயிங்கான ஒரு கேரக்டர் தான். நிறைய ஃபன் பண்ணிட்டு இருப்பாரு. அதே சமயத்தில் கொஞ்சம் சீரியஸாகவும் பார்த்தீங்கன்னா அவர் நடந்துட்டு இருப்பாரு. இதுக்கு முன்னாடி வந்து ரைன் ரெனால்ட்ஸோட படத்தை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். அந்த ஒரு மொக்க படமாக இருந்தாலும் அதில் ரைன் ரெனால்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு தெரிஞ்சு பெர்ஃபெக்டாக அந்த ஹால் ஜார்டனை ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபன் கோயிங் அண்ட் சீரியஸான டோனில் கண்டிப்பாக ஹால் ஜார்டனை ப்ரெசென்ட் பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வயசான எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் நம்ம எதிர்பார்ப்போம், ரைட்? பட் இந்த டோன் வந்து கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட் ஆகிற அந்த சமயத்தில் எனக்கு தெரிஞ்சு ஜாஷ் பிராலின் இதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் செட் ஆக மாட்டார் தான் தோணுது. அண்ட் டூ ஓல்ட் ஃபார் திஸ் ரோலுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு மிட் ஏஜ் கேரக்டர் வந்து சூஸ் பண்ணாங்கன்னா அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஜாஷ் பிராலினே இதை வேணாம் தான் சொல்லுவார்னு நினைக்கிறேன். அண்ட் ஹைட்டுமே ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும் போல தோணுது. பட் மூவி மேஜிக்கில் அதெல்லாம் மாற்றி அமைச்சிருவாங்க தான். பட் அகெயின் ஜாஷ் பிராலின் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரோலுக்கு செட் ஆக மாட்டான் தான் ஃபீல் ஆகுது. உங்களுக்கு என்ன தோணுது கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஜாஷ் பிராலின் சப்போஸ் இந்த ரோல் வேணாம்னு சொல்லிட்டாருன்னா அதை தொடர்ந்து அவருடைய அடுத்த பொசிஷனில் இருக்கிறது கிறிஸ் பைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிறிஸ் பைனை இதுக்கு முன்னாடி நீங்கள் வண்டர் உமன் படங்களில் பார்த்துருக்கலாம். அதுலேயுமே அவர் ஒரு ஏர்கிராஃப்ட் டிரைவராக தாங்க இருப்பார். வேர்ல்டு வார் 2லலாம் சண்டை போட்டுருப்பாரு. இந்த பக்கம்
நம்ம ஹேல் ஜார்டனுமே ஒரு பைலட் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த ரோலை வித்தியாசமாக அடாப்ட் பண்ணலாம். லைக் ஒரு ஆல்டர்னேட் யூனிவர்ஸில் கிறிஸ் பைன் ப்ளே பண்ண அந்த ஸ்டீவ் கேரக்டரே இந்த பக்கம் ஹேல் ஜார்டனாக இருக்காரு. வேர்ல்டு வார் 2ல அவர் தெமஸ்கேராவில் போய் லேண்ட் ஆகாமல் இந்த மாதிரி லைக் கிரீன் லேண்டன் காப்ஸ் மூலியமாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி கதை போச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப நாளாக ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ் பைன் ஆக்சுவலாக கிரீன் லேண்டனாக கொடுங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. வண்டர் உமன் படத்தில் பைலட்டாக அவங்க பார்த்துட்டு அப்புறம் அவங்க கிட்டத்தட்ட கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க இதான் நம்ம ஹேல் ஜார்டன். லைக் அந்த ரோல் எப்படி அவர் ப்ளே பண்ணியிருப்பாரோ என்ன மாதிரி அதை அணுகிருப்பாரோ கிட்டத்தட்ட அந்த ஒரு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா ஹேல் ஜார்டனுக்கும் வரணும். ஃபன் கோயிங்கான சார்மிங்கான கேரக்டர் இருந்தால் அது ரொம்ப நல்லாயிருக்கும். கிறிஸ் பைன் இப்போதைக்கு ஜாஷ் ப்ராலினுக்கு அடுத்த பொசிஷனில் இருக்க மாதிரி சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் பர்ஃபெக்டாக இருக்கும் போல தோணுதுங்க. இதை தாண்டி மேத்யூ மெக்கானகே பேர்லாம் அடிபட்டு இருக்கான். ஆல்ரைட் ஐ மீன் பர்ஃபெக்டான ஆக்டர் தான், அதில் குறை சொல்ல முடியாது. பட் ஹேல் ஜார்டனா செட் ஆவாரா தெரியலையே. கிளென் பவுல் பேருமே அங்கே அடிபட்டிருக்க மாதிரி சொல்லப்படுது. கிளென் பவுல் ஆக்சுவலாக இந்த டிசிஏக்குள்ள பேட்மேனாகவும் வர மாதிரி பேச்சு அடிபட்டு இருக்கு. ஜேம்ஸ் கன் இந்த மாதிரி பல பேர்களை தான் மைண்டில் வச்சிருக்கானா. அதில் டாப் பொசிஷனில் இருக்கிறது ஜாஷ் பிராலின் சொல்லப்படுது. டிசிஓட ஃபர்ஸ்ட் லைவ் ஆக்ஷன் சீரிஸாக இதுதான் வரப்போகுது. கிரீன் லேண்டன் சீரிஸை வச்சு தான் இந்த கதையை எழுத போகிறாங்க. பட் கிரீன் லேண்டன்ஸ்க்கான அடித்தளத்தை சூப்பர்மேன் படத்திலே கொடுக்க போகிறாங்க. ஜேம்ஸ் கன் அதுக்கான பிளான்லாம் பண்ணிட்டு இருக்காரு. சூப்பர்மேன் படமே டெக்னிக்கலாக அந்த டிசிஓட அடித்தளமாக அமைங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. அண்ட் சூப்பர்மேன் படத்தில் நம்ம நேத்தன் ஃபில்லியன் பார்த்தீங்கன்னா கை கார்ட்னர் வெர்ஷன் ஆஃப் கிரீன் லேண்டன் ரோல் வந்து ப்ளே பண்ணுறாரு. அண்ட் கை கார்ட்னருக்கு உண்மையிலே காமிக் புக்கில் ஒரு பவுல் கோட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் காமெடியாகவும் இந்த பக்கம் நம்ம நேத்தன் ஃபில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கிரீன் லேண்டனாக ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. பேக்ரவுண்ட் பிக்சர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது ஐகானிக்கான அந்த லுக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்படலை. ஸோ கை கார்ட்னரோட அந்த காமிக் லுக் வந்து கொஞ்சம் மாற்றி தான் அமைக்கப்பட்டிருக்கேன். இந்த சமயத்தில் நம்ம சீன் கன் ப்ளே பண்ணக்கூடிய அந்த மேக்ஸ்வெல் லார்ட் கேரக்டர் தான் அங்கே இருக்கக்கூடிய சூப்பர் ஹீரோ சுட்டே உருவாக்கி கொடுப்பாராம். ஸோ அது என்ன மாதிரி அமைப்போதுன்னு தெரியல. இந்த கிரீன் லேண்டனும் நம்ம கிரீன் லேண்டன் சீரிஸும் பாசிபிளி சம்மந்தப்படலாம். கை கார்ட்னரே பேசிக்கலாக இந்த ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பூமிக்கு அனுப்பி அந்த டிடெக்டிவ் ஸ்டோரி வந்து பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். பட் கிரீன் லேண்டன்ஸ்க்கான அடித்தளம் பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் படத்திலே வந்துடும். அந்த இடத்துல இருந்து தான் கண்டினியூ பண்ண போகிறோம். அந்த காரணத்தினால கிரீன் லேண்டன் சீரிஸுங்கிறது யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்டிங்காக தான் அமைய போகுது. ஆனால் ஹேல் ஜார்டனை இவ்வளோ வயசாக காட்டுறதாங்க எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நம்ம இது வரைக்கும் ஒரே ஒரு ஹேல் ஜார்டன் படம் தான் பார்த்துருக்கோம். கிரீன் லேண்டனா ரைன் ரெனால்ட்ஸ் நடிச்சது. அதை தொடர்ந்து பெருசாக வேறு எங்கேயுமே நம்ம ஹேல் ஜார்டனை பார்த்தீங்கன்னா கிரீன் லேண்டனா பார்க்கவே இல்லை. படத்துலையும் சரி மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச லைவ் ஆக்ஷன் சீரிஸில் கூட கொண்டு வரலாம் நம்புறேன். ஹேல் ஜார்டனை சுற்றி அவ்வளோ கதை இருக்குங்க. செம்ம ஃபன்னான கதையெல்லாம் நிறையவே இருக்குது. அதெல்லாம் கடந்து போகிறது ஓகே தான், பிரச்சனை இல்லை. பட் ஹேல் ஜார்டனையே கொஞ்சம் கேரக்டரை மாற்றி காமிக்கிறது நல்லா சுத்தமாக அக்செப்ட் பண்ண முடியல. ஜான் ஸ்டூவர்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிரீன் லேண்டனாக இருந்தாலும் ஹேல் ஜார்டனுக்கு தான் அதிகமான கதை இருக்குது. அதுதான் முக்கியம். பட் நம்ம ஜேம்ஸ் கன் என்ன குக் பண்ணிட்டு இருக்காருன்னு சுத்தமாக புரியல. மேபி சூப்பர்மேன் பார்த்தா அந்த கிரீன் லேண்டர் சீரிஸ் என்ன மாதிரி இருக்குங்கிறதுக்கான ஒரு ஐடியா கிடைக்கும் நம்புறேன். அதை நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஓவராலாக ஜாஷ் பிராலின் அஸ் அ கிரீன் லேண்டன் என்னால் அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு கேஸ்டிங்காக தான் ஃபீல் ஆகுது. எம்சியூக்குள்ளே கூட நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக பெட்ரோ பாஸ்கலை மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக்காக அக்செப்ட் பண்ணலனாலும் மேபி படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த கேரக்டர்ஸ் பாசிபிளி அந்த ரோல் கூட ஜெல் ஆகலாம். யாருக்கு தெரியும். ஜாஷ் பிராலின்லாம் ஹேல் ஜார்டனாக செட் ஆக மாட்டாருன்னு சொன்னேன் நானே. இந்த சீரிஸ் ரிலீஸ் ஆன அப்புறம் இவர் தான் பர்ஃபெக்ட் கேஸ்டிங் சொன்னாலும் சொல்லுவேன். பட் இப்போதைக்கு சரியில்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி? ஜாஷ் பிராலின் அஸ் கிரீன் லேண்டன் ஹேல் ஜார்டன் ஓகேவா இல்லையா? மறக்காம கீழே காமெண்ட் பண்ணி அந்த லைக் பண்ணி தெரிய விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான விடையில பற்றி இருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். What a